இங்க காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா குளிச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க வர ஒரு பையனும் இந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க, எந்த ஊரை சேர்ந்தவன் சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு பயத்துல எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. இந்த காட்டுல 2 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு கீழ் பகுதி. இந்த 2 குரூப்புக்குமே சுத்தமா ஆகாது. அது தெரியாத இந்த பையனும் நாளைக்கு நான் இதே டைமுக்கு வருவேன், நீயும் வான்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பொண்ணுக்குமே பிடிச்சிருக்கு, அதனால அடுத்த நாளும் வரா. இப்படியே இவங்க பேசி பழகுறாங்க. இப்ப காதலிக்கிறதா சொல்லி அந்த பொண்ணுக்கும் இவன் முத்தம் கொடுக்குறான். இப்ப அங்க வர அந்த பொண்ணோட அம்மாவோ, அந்த பையனோட அப்பா தான் அவங்க அப்பாவை சாகடிச்சான், அவன் கூட போய் பழகிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அந்த பையன் மேல பயங்கர கோபத்தோட போறா. அந்த பொண்ணுமே இப்போ இந்த பையனோட அப்பாவை சாகடிக்க போறா. அவரும் நான் அவங்க அப்பாவை சாகடிக்கலன்னு எவ்வளவு சொல்லியுமே கேட்காம அவரை சாகடிச்சிடறா. இப்ப அந்த பையனுமே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ அந்த கீழ் பகுதியை சேர்ந்த கடபன்றவனும் இந்த மேல் பகுதியை சேர்ந்த மக்கள் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருப்பான். இதை கேட்கறதுக்காக ஹீரோவோட வைஃபே இப்போ போறாங்க. அவனு ஹீரோவோட வைஃபே கேவலமா பேசுறான். இப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவர் வளர்க்குற யானையோட அங்க வராரு. இப்ப இங்க இருக்கிற அந்த கீழ்ப்பகுதி சேர்ந்த ஆட்களை அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க. அங்க இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட ஹீரோவுடைய ஆட்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா கீழ்ப்பகுதி சேர்ந்தவங்க மனுஷங்களே வேட்டையாடுறவங்க. ஹீரோட குரூப் தான் கொஞ்சம் நாகரிகத்தோட இருப்பாங்க. அந்த அடி வாங்கினவன் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல ஹீரோ முத்தம் கொடுத்தார்ல அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான். ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோ ஹீரோ குரூப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சுட்டு இந்த கீழ்ப்பகுதியை சேர்ந்த ஆட்கள் கிட்ட அவங்க ஊர்ல இருக்க ஒரு சாமி சிலையை திருடி கொடுக்க சொல்வாரு. இப்ப அங்க ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட வைஃபோ சில பேரும் அங்க போறாங்க. அங்க இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருங்களோ ஹீரோடைய வைஃப் அழகா இருக்காங்கன்னு அங்க இருக்க அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கவும் போறாங்களா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோட யானை தான் வந்து துரத்தி விட்டு இவங்களை காப்பாத்தி விடுது.